இனியொருவர்களுக்கு காலை வணக்கம். இந்த கத்திரிக்காய் தான் இன்னைக்கு பண்ண போறோம். மசாலா கத்திரிக்காய். ஹைதராபாத் ஸ்டைல்ல. செம்ம சூப்பர்வான டேஸ்டியா இருக்கும். ஒரு மட்டன் சாப்பிடுற அந்த டேஸ்ட் வந்து குழம்புல இருக்கும். ଆଜି ବାଇଗଣ ମସଲା କରିବା ପାଇଁ ଯାଉଛି ହାଇଦ୍ରାବାଦ ଷ୍ଟାଇଲରେ। ଏ ବାଇଗଣ ଆମ କରିବା ଷ୍ଟାଇଲରେ ମଟନ ଖାଇବା ଗ୍ରେଭି ନା ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସେମିତି ଟେଷ୍ଟ କେମିତି କରିବା ଆପଣମାନେ ଦେଖନ୍ତୁ। ଫାଷ୍ଟ ବାଇଗଣ ଏମିତି ଛୋଟ ଛୋଟ ଭିତରେ ପୋକ ଅଛି କଣ ଦେଖିକି கரெக்டா छोटे छोटे கட் କରିବା ପାଇଁ ଦରକାର। கத்திரிக்காய் வந்துட்டு இது நார்மல் கத்திரிக்காய் மாதிரி இருக்காது. ஹைதராபாத்ல பண்றது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது கூடவே வந்துட்டு நம்ம மட்டன் சாப்பிடுற அந்த கிரேவியோட டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து சிம்பிளா ட்ரை பண்ணீங்கன்னா குழம்பு இன்னும் சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி கத்திரிக்காய்னாவே பசங்களுக்கு வந்து கத்திரிக்காவா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் செம்ம சூப்பரா பண்ணோம்னா பண்ணலாம். ஒரு 4, 5 கத்திரிக்காய் மட்டும் இருந்தா போதும். இந்த கத்திரிக்காய் இருந்தா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அது உள்ள பூச்சி இல்லாம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஆனா காம்போட விட்டுட்டோம்னாவே அது கரெக்டா இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்டி. அதனால ବାଇଗଣ ଏମିତି ଭିତରେ କରେକ୍ଟରେ କଟ୍ କରିକି ରଖିବ ତ ଠିକ ରହିବ। ଆଉ ପୋକ ଅଛି ଚେକ୍ କରିକି ତାପରେ ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଗୋଟେ மசாலா பே எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கத்திரிக்காய் மேல வந்து அப்படியே முள்ளு முள்ளா குத்துற மாதிரி இருந்தது. அது வந்துட்டு எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு கைய வந்து புடிச்சு கரெக்ட்டா கட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் மேல இருக்கிற அந்த காம்பு வந்து ஃபுல்லாவே கத்தி வச்சு நல்லா இப்டி இப்டி பண்ண உடனே, அந்த சின்ன சின்ன முள்ளு இருக்கிறது வந்து கரெக்ட்டா ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் நான் எப்போ கத்திரிக்காய் கட் பண்ணும்போது இது மாரி இவ்ளோ பெரிய பெரிய முள்ளு இருக்கிறது நான் பார்க்கவே இல்ல. ஆனா கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதனால தான் சரி, கத்திரிக்காய் வந்து ஒரியால வந்து பயகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வேற வெரைட்டியா பண்ணுவாங்க அங்க. ஆனா இதுல நம்ம புளியும் யூஸ் பண்ண போறோம். ஒரு மசாலாவும் போட போறோம். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நம்மளுக்கும் இது ஒரு புளிப்பா கொஞ்சம் காரமா சாப்பிடணும்னு நினைச்சோம்னா இதை பண்ணலாம். ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ண போறோம். அந்த மசாலா அரைச்சு வச்சுட்டோம்னாவே இது சீக்கிரமா பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புளி குழம்பு அந்த மாதிரி இருக்காம டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ଆଉ ତାମିଲନାଡୁର କରିବ ନା ବାଇଗଣ ନା ଏண்ணெய் କତିରିକା ଭାତ କୁழம்பு ସବୁ କହିବ ସେ ଟେଷ୍ଟ ରହିବ ନା ଏଇଟା ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏ ବାଇଗଣ ପାଇଁ ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଚେନ୍ନାଇରେ ବିରିୟାନୀ ଆମକୁ ଦେବ ଟାଇମରେ ବାଇଗଣ ଚଟନି ବି ଦେବ, ସେମିତି ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। ହ୍ୱାଇଟ୍ କଲର ଥିଲେ ନା ସେଇଟା ଗୋଟେ ସ୍ପୁନ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ଫ୍ରାଇ ହବା ପାଇଁ। ତାପରେ ବାଦାମ ଟିକେ ଫ୍ରାଇ ବାଦାମ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ନଡ଼ିଆ, ଏଇଟା ହାଇଦ୍ରାବାଦରେ ନା କୋପରା ନଡ଼ିଆ ଗୋଟେ ମିଳିବ, ମୁଁ ସେଇଟା ୟୁଜ୍ କରୁନାହିଁ। ସେ ନଡ଼ିଆ ୟୁଜ୍ କରିବ ତ ଆଉ ବି ଟେଷ୍ଟ ବଢିଆ ଆସିବ। ଏସବୁ ଟିକେ ଫ୍ରାଇ କରିକି ଫାଇନ୍ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। இது வந்துட்டு எள்ளு வந்து நான் கொஞ்சமா போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட வந்து இங்க கொப்பரை தேங்காய்ன்னு ரோட்ல எல்லாம் அது ஒரு பேக்ல வச்சு வித்துன்னு போறாங்க. அத போட்டு பண்றாங்க. ஆனா நான் ஊர்ல இருந்து எடுத்துன்னு வந்த தேங்காய் வந்து யூஸ் பண்றேன். அது கூட வேர்க்கடல நல்லா நான் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் வேர்க்கடல. அது தோல் எடுத்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட் தான் நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு வந்து போட போறோம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நெறைய இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் இல்லன்னா நார்மல் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம்। ଟିକେ ଫ୍ରାଇ କରିକି ଏଇଟା ଫାଇନ୍ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଛୋଟ ପିଆଜ ୟୁଜ୍ କରିବ ତ ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ। ଇନ କେସ୍ ଛୋଟ ପିଆଜ ନାହିଁ ତ ବଡ ପିଆଜ ବି ଆମେ ୟୁଜ୍ କରିପାରିବ। ଫିର ବି ଛୋଟ ପିଆଜର ଟେଷ୍ଟ ଆଉ ବି ବଢିଆ ଆସିବ। ଆଉ ବାଦାମ ତେଲ ନା ସେଇଟା யூஸ் କରିବା ଟାଇମରେ ତରକାରୀରେ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। இந்த குழம்பு வந்து நம்ம கடலெண்ணெய் செக்கில் ஆட்டின கடலெண்ணெயில யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। வெள்ளை எள்ளு போட்டா வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு தேங்காய் வேர்க்கடலையும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டோம்னாவே போதும்। இந்த குழம்பு வந்துட்டு நம்ம காலையில நான் சீக்கிரமா பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றது தான் பண்ணேன்। இந்த குழம்பு செஞ்சுட்டு இது கூட காலிஃப்ளவர் பக்கோடா காம்பினேஷன் வந்து சாப்பாடை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நானு। பையன் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடலை எண்ணெய் தான் ஊத்துறேன் நானு। ஏன்னா இந்த குழம்பு கடலை எண்ணெயில பண்ணோம்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்। ବାଦାମ ତେଲ ପକେଇ ଦଉଛି ମୁଁ। ସେ ବାଦାମ ତେଲରେ କରିବା ଟାଇମରେ ତରକାରୀ ଆଉ ବି ବଢିଆ ରହିବ। ଆଉ ବାଇଗଣ ଆମେ କଟ୍ କରିକି ରଖୁଛୁ ନା ଏଇଟା ତେଲରେ ପକେଇକି ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ଟିକେ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ନାଇଁ ତ ଫ୍ରାଇ କରିବା ନାହିଁ ସେମିତି ବି ମସଲାରେ ପକେଇ ପାରିବ। ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ।
இது எண்ணெய் கடலெண்ணெய் போட்டுட்டு கத்திரிக்காவை கொஞ்சம் இதில் ஃப்ரை பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி டைம் இல்லைன்னா அப்படியே கூட மசாலாவில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம கத்திரிக்காய் இது மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். ஃபுல்லாக கத்திரிக்காய் ரொம்ப குழையிற வரைக்கும் ஃப்ரை பண்ண வேணாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா குழம்புலையும் போட்டுட்டு நம்ம மறுபடியும் மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அப்போ இன்னும் ரொம்ப குழஞ்சிடும். நார்மலாக கொஞ்சம் மீடியமில் குழஞ்சிருந்தா கரெக்டாக இருக்கும். ବେଶୀ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ମିଡ଼ିୟମରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେ କାଢ଼ିଲା ପରେ சேம் ஃப்ரைங் பேனில் நம்ம தரக்காரி କରିପାରିବ। அது எடுத்துட்டு கத்திரிக்காவை எடுத்துட்டு அந்த எண்ணெயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குழம்பு செஞ்சிடலாம்। இதில் வந்து எண்ணெயில் உப்பு போட்டிருக்கிறதால உப்பு வந்து கொஞ்சம் கரையாமல் தான் இருக்கும் எண்ணெயில்। அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமெல்லாம் போடும்போது கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்சம் போட்டோம்னாவே நல்லாயிருக்கும்। இந்த குழம்பு வந்துட்டு ரொம்ப காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும்। இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வெல்லம் போடுவாங்க, ஆனால் நான் வந்துட்டு இதில் வெல்லம் போடல। ஏன்னா எங்களோட தேங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் வெல்லம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் யூஸ் பண்ணியிருக்கேன்। ସେଠି କାଢ଼ିଲା ପରେ ଟିକେ ତେଲ ପକେଇକି ଆଉ ବାଦାମ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ଟିକେ ଜିରା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବ ତ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଏଇଟା କରିବା ଟାଇମ୍ରେ ନା ଟିକେ ତରକାରୀରେ ଗୁଡ଼ ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆନ୍ଧ୍ରାର ହାଇଦ୍ରାବାଦରେ ଏଇଟା ଟିକେ ଗୁଡ଼ ବି ପକେଇବ। ମୁଁ ପକେଇନାହାନ୍ତି କ'ଣ ପାଇଁ ନା ନଡ଼ିଆ ଟିକେ ମିଠା ରହିବ, ସେଇଟା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ। ଇନ୍ କେସ୍ ଖଟା ମିଠା ଦୁଇଟା ମିଶିକି ରହିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଗୁଡ଼ ପକେଇବ ତ ଅପସନାଲ୍ ସେଇଟା, ମୁଁ ପକେଇନାହାନ୍ତି। ଏଇଟା ମଟନ୍ର ସ୍ମେଲ୍ ଆସିବ, ସେଇଟା ପାଇଁ ତେଜପତ୍ତା, ଡାଲଚିନି, ଗୋଟେ ଏଲାଇଚି, ଟିକେ ଲବଙ୍ଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது மட்டனோட டேஸ்ட் குழம்பு தான் வரும்। அதனால வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி ஓரில் ஒரு பட்டை, கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் ஒரு எலைச்சி போட்டிருக்கேன் நான், கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன்। ரெண்டுமே பொரிச்ச உடனே ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம்। நிறைய கருவேப்பிலை போடலாம், கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ ଛୋଟ ପିଆଜ ପାଇଁ, ଫିର୍ ବି ଛୋଟ ପିଆଜର ଟେଷ୍ଟ ନା ତରକାରୀରେ ବଢ଼ିଆ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ଛୋଟ ପିଆଜ ଆଉ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସେ ଚୋପା ଛଡ଼ିକି ସେମିତି ପକାଇବ ତ ତେଲରେ ବଢ଼ିଆ ରହିବ। କାଠିପତ୍ତା ଟିକେ ପକାଇକି ଲୁଣ ପକାଇକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେମ୍ ଟାଇମ୍ରେ ଅଲରେଡ଼ି ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଆମେ ரெடி କରିକି ରଖୁଛେ ନା, ସେଇଟା ବେଶୀ ஃபைன் பேஸ்ட் କରିବା ପାଇଁ ଦରକାର। சின்ன வெங்காயம் வந்துட்டு எண்ணெயில் அப்படியே போட்டுடலாம், அதை கட் பண்ணிவிட்டு போட வேணாம்। ஏன்னா அப்படி முழுசு முழுசாக வந்து அது குழஞ்சிடும்। அந்த கத்திரிக்காய் கூட இது குழஞ்சிருக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। சாப்பாடு வந்து நம்ம கலக்கிட்டு சாப்பாடு கொஞ்சம் வர வரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப பேஸ்டாகாமல் இருக்கிற சாப்பாடை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இதை போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் துவையில் போட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோன்னா பசங்க லஞ்ச் சாப்பிடும் போது ஒரு அப்பளம் இல்லைன்னா பக்கோடா ஏதாவது கொடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும்। பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து இடிச்சிட்டு போட்டிருக்கேன் நான்। ରସୁଣ ଓ 4-5 ରସୁଣ ଚୋପା ଛାଡ଼ିକି ସେଇଟା ଏ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ପକେଇକି ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ତରକାରୀ କରିକିନା ଆମେ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିକି ଲଞ୍ଚ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଭାତ ଦେବା ପାଇଁ ଦରକାର, ଅଲଗାଟା ତରକାରୀ ଦେବ ନାହିଁ। କ'ଣ ପାଇଁ ନା ଏ ଭିତରେ ଇମଲି ସବ୍ ଅଛି ନା, ସେଇଟା ଆଫ୍ଟରନୁନ୍ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଭାତର ଟେଷ୍ଟ ଆଉ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଏ ସାଙ୍ଗରେ ପାମ୍ପଡ଼ ନାହିଁ ତ ପକୋଡ଼ା କରିକି ଦେବ ତାମରେ, ଆଉ ଖାଇବା ପାଇଁ କମ୍ବିନେସନ୍ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ଇଡଲି ସାଙ୍ଗରେ ରୋଟି பூரி ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବି ଏ ତରକାରୀ ବଢ଼ିଆ ରହିବ। வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பூண்டும் வெங்காயம் வதங்கிட்டு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி வந்து நான் 3 தக்காளி போட்டிருக்கேன்। ஏன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், அதனால் 3 தக்காளி போட்டுட்டு, நாட்டு தக்காளி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கிடலாம்। கொஞ்ச நேரம் சிம்மில் மூடி வச்சாவே எண்ணெய் ஃபுல்லாக தக்காளி ஃபுல்லாக வதங்கிடும்। ஒரு காஞ்ச மிளகாவும் நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி முன்னாடி எண்ணெயில் போட்டிருக்கேன் ஆஃப் காஞ்ச மிளகா, இன்னொன்று காரத்துக்காக போடுறேன்। टमाटर पकेଇକି ଟିକେ ଲୁଣ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ସେ ଟମାଟର ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଜଲ୍ଦି ସିଝିଦେବ। ସେଇଟା ପାଇଁ ସେ ଟମାଟର ଭଲ ତେଲରେ ଭଲ ସିଝିବା ଟାଇମ୍ଟା ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମେ ପିଆଜ ଅଲରେଡ଼ି ବାଇଗଣ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛେ ନା, ଏ ଷ୍ଟେଜ୍ରେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ତେଲର ପିଆଜ ଟମାଟର ସାଙ୍ଗରେ ବାଇଗଣ ବି ଭଲ ସିଝିଦେବ। ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ତାପରେ ଆମେ மிக்ஸ் କରିବା பேஸ்ட்டாக பக்கிବ ତ ଠିକ୍ ରହିବ। இது எண்ணெய் நல்லா வதங்கும் போது நமக்கு வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுட்டோம்னா அது கூட சேர்ந்துட்டு கத்திரிக்காயும் வெந்துடும், தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரே டைம் ஆகும், எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகாது। அதனால தான் நான் கத்திரிக்காய் வதக்கும் போது
பாதி வேகும்போது கொஞ்சமா வதக்கும்போது நான் எடுத்துட்டேன். ஏன்னா இதுல மறுபடியும் எண்ணெயிலேயே ஃபுல்லா வதங்குனா ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கிறதால ஃபுல்லா அந்த மசாலாலாம் இறங்கும். சிம்ல வச்சுட்டு ஃபுல்லா தக்காளி நல்லா குழஞ்சிட்ட உடனேவே நம்ம மசாலாலாம் சேர்த்துலாம். மசாலான்னா இதுக்கு நெறைய மசாலா எதுவுமே போட வேணாம். வெறுமனே உப்பு, மஞ்சத்தூள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்க குழம்பு தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போடணும். கரம் மசாலா வந்து கறி மசாலான்னு ஒண்ணு வரும். அது போடணும். அந்த கறி மசாலா வந்து பெப்பரு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க. அது இன்னும் டேஸ்டியா இருக்கும். मसाला बेसी नहीं खाली हल्दी टिके मिर्ची पाउडर सब मिक्स करके गोटे मिर्ची पाउडर मिलिबो सेटा आउ करी मसाला गोटे मिलिबो सेटा पकिबा पे दरकार गरम मसाला टिके पकिबा टाइम रा आउ बढ़िया टेस्ट आसीबो तरकारी तापर हम पेस्ट मिक्स करके रखुचना सेटा पकिबा टाइम रा भी ठीक रहइबो எல்லாம் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃபுல்லா தக்காளியும் குழஞ்சிச்சு நம்ம மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் லாஸ்ட்ல ஹைதராபாத்ல என்ன பண்ணுவாங்க பச்சை மிளகா பெருசு பெருசா கட் பண்ணி குழம்புல போட்டு வேக வைப்பாங்க ஆனா நான் வந்துட்டு என் பையனுக்கு ஸ்கூல் போறதுக்காக நான் லஞ்ச் பேக் பண்றதுக்காக இதை ரெடி பண்றேன் அவ்வளவு காரமெல்லாம் போட்டோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க எங்க வீட்டுல காரம் கொஞ்சம் மீடியம் தான் அதனால ஆந்திரால பண்றாங்கன்னா பச்சை மிளகா கட் பண்ணி போடுவாங்க லைட்டா கீறிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி அரைச்சு வச்சிருக்க பவுடர் போட்டாங்களா தனியாலாம் தனியா போட வேணாம் ஒரே பவுடர் மட்டும் போட்டாவே போதும் ஆனா நான் வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன பவுடர் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் எனக்கு தனியா பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டா குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே தனியா பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுவேன் தனியா பவுடர் போட்டாச்சு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணவே போதும் அந்த கத்திரிக்காய் ஃபுல்லா குழஞ்சிட்டு இருக்கும் ଆଉ ଧନିଆ ପାଉଡର ସବୁ ଗୁଡା ମୁଁ ଟିକେ ବେଶୀ ପକିବ ଧନିଆର ସ୍ମେଲ ଟେଷ୍ଟ ବଢିଆ ଆସିବ ଟାଇମରେ ତରକାରୀ ଆଉ ଭଲ ଲାଗିବ ସେଇଟା ପାଇଁ ଆଉ ସବୁ ଆମେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛୁ ନା ହ୍ୱାଇଟ ତିଲ ଆଉ ବାଦାମ ନଡ଼ିଆ ଏ ପେଷ୍ଟ ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର எள்ளுவும் வேர்க்கடலை தேங்காய் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை இப்போ ஊத்திட்டோம்னாவே கரெக்டா இருக்கும் எவ்வளவு கிரேவி வேணுமோ மிக்சியெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஊத்திடலாம் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமா புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊத்திட்டு கொதிக்க வச்சோம்னா செம்மையா இருக்கும் ଆଉ ଗ୍ରାଇଣ୍ଡର ମସଲା ସବୁ ବେଶୀ ରହିବ ମିକ୍ସର ଗ୍ରାଇଣ୍ଡର ଜାରରେ ସେଇଟା ବି କ୍ଲିନ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ଇମଲି ନା ଗୋଟେ ଟିକେ ଇମଲି ମୁଁ ପାଣିରେ ପକେଇକି ରଖୁଛି ସେ ପାଣି ନା ଏବେ ଏ ଟାଇମର ପକେଇବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଆଉ ବାଦାମ ନଡ଼ିଆ ରାଶିର ଟେଷ୍ଟ ପାଇଁ କାଟା ଟିକେ ରହିବା ତ ଠିକ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ଅଲରେଡି ଆମେ 3ଟା ଟମାଟର ପକେଇ ଦେଇଛୁ ସେ କାଟା ଠିକ ରହିବ ନାହିଁ ଇମଲି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ତାଙ୍କ ସବୁ ନା ହାଇଦ୍ରାବାଦରେ ବେଶୀ ଇମଲି ପକେଇବ ତାଙ୍କ ବେଶୀ ଖଟା ବି ରହିବ ଆଉ ରାଗ ବି ରହିବ ମୁଁ ମିଡିୟମ ଦରକାର କହିକି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ରାଗ ବି କରେକ୍ଟରେ କମ ପକେଇ ଦଉଛି ଆଉ ଇମଲି ବି ଟିକେ ପକେଇକି ଇକ୍ୱାଲ କରିବା ପାଇଁ ଦରକାର ଇମଲି ବେଶୀ ପକେଇକି ଆଉ ଖଟା ବେଶୀ ରାଗ ବେଶୀ ପକେଇକି ତାପରେ ଗୁଡ ପକେଇବ ତାଙ୍କ ସେଇଟା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ କହିକି ମୁଁ ସବୁ କମରେ ପକେଇକି ଗୁଡ ପକେଇବା ପାଇଁ ଆଭଏଡ କରିଦବା କହିକି ତରକାରୀ ବଢିଆ ରେଡି ହେଇଗଲା ସିମରେ ରଖିକି ଭଲ ବଏଲ ହବା ପାଇଁ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର କଣ ପାଇଁ ନା ବାଦାମର ଟେଷ୍ଟ ସବୁ கொஞ்சம் ஸ்மெல் சப் சடிவ போய் டீக் ரோய்வோம் குழம்பு நல்லா கொதிக்கும் போதே புளி தண்ணி வந்து நம்ம கொஞ்சமா போட்டோம்னாவே போதும் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் எவ்வளவு திக் வேணுமோ அவ்வளவுதான் குழம்போட பச்சை அந்த ஸ்மெல் வந்து வேர்க்கடலையோடது தேங்காயோடது அப்புறம் எள்ளோடது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் சிம்ல வச்சுட்டு ஃபுல்லா நல்லா கொதிக்க வச்சிடலாம் கத்திரிக்காவும் நல்லா வெந்துடும் எல்லாமே வெந்து வந்தோடனே கொஞ்சமா லாஸ்டா கரம் மசாலா போட்டுட்டு வெல்லம் போடுறவங்க போடலாம் ஆனா நான் வெல்லம் வந்து போடல ஏன்னா வந்துட்டு காரமும் நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் புளிப்பும் நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் அதனால வெல்லம் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண வேணாம் ஆனா ஹைதராபாத்ல வந்துட்டு புளிப்பும் ஜாஸ்தியா போடுவாங்க காரமும் ஜாஸ்தியா போடுவாங்க குழம்பு எவ்வளவு சூப்பரா கலர் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல சின்ன சின்ன நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு சுட சுட சாப்பாடு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு மேல இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க மட்டன் இல்ல ஒண்ணும் வேணாம் செம்ம சூப்பரா இருக்கும் பக்கத்துல ஒரு அப்பளம் மட்டும் இருந்தா போதும் வெஜ் குழம்புலயும் நம்ம நான்வெஜ் டேஸ்ட் பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைब பண்ணுங்க ଆଉ ଭେଜରେ ବି ଆମେ ନନ୍ ଭେଜ୍ ଟେଷ୍ଟ କରିପାରିବ
ଗରମ ଗରମ ଭାତ ରଖିକି ଟିକେ ଘିଅ ପକେଇକି ତରକାରୀ ପକେଇକି ଖାଇବ ନା ଆଉ ମଟନ ତରକାରୀ ବି ପାଖକୁ ରହିବ ନାହିଁ ଏତେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ ଆପଣ ମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ ଆଉ ବାଇଗଣ ବୋଲ ନାହିଁ ମତେ ବାଇଗଣ ଖାଇବ ନାହିଁ କହିବ ଲୋକ ବି ଏ ତରକାରୀ ବଢିଆ ଖାଇବ ଆଉ ମଟନ ର ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିବ ଇନ କେସ୍ ଆମ ଓଡିଆ ଲୋକମାନଙ୍କ ଆଉ ଟେଷ୍ଟ କରିବ ତ ବଡି ବି ଲାଷ୍ଟ ପକେଇ ପାରିବ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍